இன்றைய செய்திகள், நாளைய நம்பிக்கை. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் 2வது இடத்திற்கு யார் வருவது என்பதில்தான் அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளிடையே போட்டி. வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை எதிர்த்து முதலில் குரல் கொடுத்தது திமுக தான் என்றும் ரமலான் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. விடுதலை சிறுத்தைகளின் உறுதியான நிலைப்பாடே எடப்பாடி பழனிசாமியை அமித்ஷாவை நோக்கி நகர்த்தியது. உறுதியான கொள்கை நிலைப்பாடு காரணமாகவே விஜய் கட்சியும் தங்களை விமர்சிக்க தொடங்கியதாக திருமாவளவன் கருத்து. அதிமுக அமித்ஷா அதிமுகவாக மாறிவிட்டதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் விமர்சனம். அதிமுகவை பாஜகவிடம் அடகு வைப்பது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் செய்யும் துரோகம் என்று பேட்டி. சென்னை, கோவை உள்பட 10 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டிய வெயில். அதிகபட்சமாக மதுரையில் 104 டிகிரி வெயில் கொளுத்தியது. திருக்கணித பஞ்சாங்கப்படி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி. திருநள்ளாறு, வாழப்பாடி உள்ளிட்ட இடங்களில் கோவில்களில் பரிகார பூஜைகளுடன் சிறப்பு வழிபாடு. கேரளா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் கடல்சார் சுரங்கத்தை அனுமதிக்கும் முடிவுக்கு கடும் எதிர்ப்பு. 7 அறிவிப்பை ரத்து செய்ய கோரி பிரதமருக்கு ராகுல் காந்தி கடிதம். மியான்மருக்கு 118 பேர் கொண்ட மருத்துவ குழு 40 டன் மருந்து பொருட்களை அனுப்பியது இந்தியா. சீனா, ரஷ்யா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளும் பல்வேறு உதவிகளை வழங்கி பரிதவிக்கும் மக்களுக்கு நேசக்கரம். நடப்பு IPL தொடரில் முதல் வெற்றியை ருசித்தது குஜராத் அணி. 36 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பையை வீழ்த்தியது. IPL தொடரில் இன்றைய முதல் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், டெல்லி அணிகள் மோதல். 2வது போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் அணியுடன் பல பரீட்சை. நன்றி. மீண்டும் வேறொரு செய்தியில் காண்போம்.